இதாண்டி நடந்துச்சு. போயும் அத திருடி மாட்டிருக்கியே. அதுவும் கரெக்டா அந்த செல்வி கண்ணிலேயே மாட்டிருக்கியே. உனக்கு விவஸ்தையே இல்லையாமா? நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவா உன்னை ஏன் கூட வச்சுட்டு சுத்திட்டு இருக்க. அப்பயும் தனியா போய் ஏதாவது கோக்கமாக்கு பண்ணி மாட்டிட்டு வந்திருக்கல. அந்த செல்வி ஏற்கனவே நம்மள கேவலமா நினைப்பா. இப்ப இத வர பண்ணி தொலைச்சு அவகிட்ட அவமானப்படவே வைக்கிறியே. என்ன பண்ண? மாமா ஏதாவது வேணுமா? வேண்டாமா, ஸ்வீட் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. பாயசம் வேணும். பாயசம் தானே, சாப்பிட்டுட்டே இருங்க, எடுத்துட்டு வரேன். அண்ணி இன்னும் ஸ்வீட் நிறைய வைங்க, நல்லா சாப்பிடுவாரு. சாப்பிடுங்கப்பா, சாப்பிடுங்க. சும்மாரு, நீ சாப்பிடு முதல்ல. அங்க போய் கை ருசியா சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இதுதான் கரெக்டான டைம். பூஜா தனியா வர போறா. ஸ்ட்ரெயிட்டா போய் அவளை பார்த்து லவ்வ சொல்லிட வேண்டியதுதான். வேற ஏதாவது வேணுமா? வேலை பால் பாயசம் இருக்கு, கொஞ்சம் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. இல்லடா வேணாம். சரி. நீங்க தானா? யாரோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். வேற யாரும் நினைச்ச பூஜா? ஒன்னும் இல்ல, நான் எதுவும் நினைக்கல. அது இருக்கட்டும், நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன வேணும்? அது வந்து பூஜா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் பூஜா. என்ன விஷயம்? அது வந்து அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. தெரியலனா விட்டு ஐயோ பூஜா, நில்லு பூஜா. இப்ப அதை சொல்லலன்னா சொல்ல முடியாம போயிடும். அப்ப சொல்லுங்க. சொல்றேன். சொல்லுங்க. ஐ ஐ அப்பா மாமா, அப்பா அப்பா என்ன ஆச்சு? அப்பா கண்ணு தண்ணி எடுத்து போடு. மாமா பாருங்க. அப்பா மாமா சித்தர்லி. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. அப்பா மாமா கேக்குதா? எழுந்திருங்க. அப்பா மாமா. ஐயோ பூஜா, ஐயோ ஐ லவ் யூ பூஜா. எத்தனை தடவை ட்ரை பண்றது, மிஸ் ஆகிட்டே இருக்கே. செய்வே இல்ல. என்ன மாமா? எழுந்திருங்கப்பா. அண்ணி என்ன ஆச்சு? நெஞ்சில கை வச்சு விழுந்துட்டாரு. அப்பா மாமா என்னாச்சு மாமா? எழுந்திருங்கப்பா. எழுந்திருங்கப்பா. மாமா. ஏய், என்னடி அந்த ஆளு அசையவே இல்ல? ஓவரா சாப்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரோ? ஐயோ, என்னாச்சு சிஸ்டர்? என்னன்னு தெரியல கௌதம். சாப்பிட்டு எழுந்து வந்து திடீர்னு மயக்கம் போட்டாரு. சரி, ஏன் வெயிட் பண்றீங்க? உடனே ஹாஸ்பிடல் போலாம் வாங்க. கௌதம் தூக்கி பிடிங்களா? பூஜா கை பிடி வா. கேர்ஃபுல்லா பாத்து. இந்த கழவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. நிம்மதியா சாப்பிட கூட விடுறதில்ல. இன்னைக்கு சாப்பாடு அவ்வளவுதான். வா போவோம். தலையெடுத்து. அப்பா என்னப்பாச்சு? அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. மாமா மாமா எதுவும் ஆகாது மாமா, உங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அண்ணா பாருண்ணா, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. கௌதம் தம்பி, கொஞ்சம் வேமா பாக்கு தம்பி. இதோ பக்கத்துல வந்துட்டு போயிடலாம். அப்பா அப்பா உங்களுக்கு ஒண்ணும் இல்லப்பா, சாதாரணமான மயக்கம் தான்ப்பா. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துடுச்சுப்பா. பூஜா எதுவும் ஆகாது. அப்பா 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 கண்ணை திறந்து பாருங்கப்பா. அப்பா அப்பா கொஞ்சம் சீக்கிரம் போங்க கௌதம், ப்ளீஸ் கௌதம். போயிடலாம் பூஜா. வேலு, திருமாமாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வர சொல்லுங்க. மாமா 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 உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா. மாமா எதுவும் ஆகாது. மாமா எழுந்திருங்க மாமா. மாமா எழுந்திருங்க மாமா. அண்ணே என்ன வேலை? திடீர்னு அப்பா மண்டபத்துல மைக் போட்டு விழுந்துட்டாருண்ணே. என்னடா சொல்ற? அப்பாவுக்கு என்ன ஆச்சு? எதனால மயக்கம் போட்டு விழுந்தாரு? அண்ணே என்னாச்சுன்னு தெரியலண்ணே. இப்பவும் மயக்கத்துல தான் இருக்காரு. இங்க பக்கத்துல எம்ஆர் ஹாஸ்பிட்டல் தான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். திரு என்னாச்சுப்பா? நீதான் அம்மாவுக்கு அக்காவுக்கு ஆறுதல் சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வரணும். நான் வச்சிருந்தேனே, ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூப்பிடுறேனே. சரா ஓகே, நாங்க வரோம். என்னாச்சு? என்னடா என்னாச்சு? ஏதோ அப்பாக்குன்னு பேசிட்டு இருந்தியே, என்ன? அம்மா அது என்ன சொல்லுடா, என்னாச்சு? போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அக்கா ஒண்ணு இல்லக்கா, வேலுதான் ஃபோன் பண்ணா. என்னவா? அப்பா மண்டபத்துல ஏதோ அசதியில லேசா மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். என்னது? ஐயோ டேய், என்னடா என்னாச்சு அப்பாக்கு? என்ன? அம்மா பயப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சாதாரண மயக்கம் தான். வேலுவும் செல்வியும் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க.
அதை தான் ஃபோன் பண்ணி சொன்னான். பயப்படுறதுக்கெல்லாம் எதுவும் இல்லை. ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூப்பிடுறேன்னு சொன்னான். என்ன மட்டும் வாங்கன்னு சொல்லியிருக்கான். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க அக்காவை பார்த்துக்கோங்க. டேய். நான் போயிட்டு வந்துடுறேன். இது பாரு, அப்பாக்கு ஒண்ணும் இருக்காதுல்ல. மகா அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, பயப்படாத மகா. மாப்பிள வா போயிட்டு வந்துடலாம். அதான் நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா. இரு வேண்டாம், நானும் கூட வரேன். எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. ஐயோ அம்மா, நீங்க அக்கா கூட இருங்க, நானும் மாமாவும் போயிட்டு ஐயோ வந்துடுறோம். இல்லடா, என்னால இங்க இருக்க முடியாதுப்பா. நானும் கூட வரேன். வா போலாம். ஆமாடா, அது பாரு, அம்மா சொல்றதாண்டா சரி. எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வந்துடலாம். வாப்பா, போலாம்ப்பா. சரி வாங்க. ஒண்ணும் ஆகாதுமா, நீ ஒண்ணும் வா, ஆகாது, பயப்படாத. வாங்க. வா, போலாம், வா. அப்பா 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 மாமா அப்பா அப்பா மாமா இங்க எழுந்திரிங்க மாமா. அப்பா எழுந்திரிங்கப்பா. அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அழாத பூஜா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. அழாத பூஜா, அழாத. அப்பா நான் மாமாவை பாத்துக்கிறேன், நீங்க டாக்டர் போய் கூட்டிட்டு வாங்க. வேகமா போங்க. அப்பா மாமா மா மா டாக்டர் எங்கம்மா இருப்பாங்க? அந்த ரூம்ல இருக்காங்க சார். மாமா மாமா எதுவும் இல்ல மாமா. அப்பா என்னாச்சு? டாக்டர் பாருங்க. என்னாச்சு இவருக்கு? தெரியல டாக்டர், நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு மயக்கம் போட்டு வந்துட்டாரு. இவரு மயக்கம் போட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு 1 மணி நேரம் இருக்கும் டாக்டர். பூஜா ஒன்றும் இருக்காது, அழாத. பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இவரை உடனே ஐசி வார்டுக்கு கொண்டு வாங்க. அப்பா இல்ல பாத்துக்கா. அப்பா அண்ணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. காஃபி குடிக்கும் போது கூட நல்லா தானே இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சு? பூஜா, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம்ல, நீ பயப்படாத, தைரியமா இரு. கௌதம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்க மட்டும் இல்லனா ரொம்ப சிரமமா இருக்கும். கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இனிமே நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. பரவாயில்லைங்க, டாக்டர் வரட்டும். எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்க அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க தைரியமா இருக்கணும். அப்பாவை இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததில்ல இல்ல, அதான். பூஜா அழாதம்மா. வேலு, திரும்ப அண்ணில என்ன சொன்னாங்க? அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன் செல்வி. அம்மாவையும் அக்காவையும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன். மகாணி வரை இப்ப பிரெக்னண்டா இருக்காங்க. இந்த மாதிரி